நம்ம எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று வந்த அப்புறம் ஸ்க்ரீன் டைம், மொபைல் அடிக்ஷன் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஒரு கன்சர்ன் ஆயிடுச்சு. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டே ஒரு லா கொண்டு வந்திருக்கு. அது எங்கே, எப்படி, ஏன்னு சொல்கிறேன். அதுக்கு இந்த 2 விஷயத்த பண்ணிக்கோங்க. ககிவா சிட்டி, ஜப்பான். அங்கேருந்து நிறைய பேர் மொபைலுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. அதோட அவுட்கம்மாக ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட பேசுகிறதே இல்லை. சில்ட்ரன்ஸ் எல்லாரும் வந்து ரோடை கிராஸ் பண்ணும்போது கூட மொபைல் யூஸ் பண்ணிட்டே கிராஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் அங்கே யாராவது பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி ஒரு நிறைய நெகட்டிவான லைஃப் ஸ்டைல் வந்து அங்கே இருந்திருக்கு. இதை பார்த்த கவர்மெண்ட் வருத்தப்பட்டு இதை எப்படியாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க. அங்கே ஒரு லாவை இம்போஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் கால்ட் அஸ் டிஜிட்டல் டீடாக்ஸ். இந்த லா படி ரோட்ல நடந்து போற யாரும் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. சொன்னா நம்ப மாட்டீங்க, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண கொஞ்ச நாள்லயே அங்க இருந்த நிறைய பேரோட லைஃப் ஸ்டைல்ல சேஞ்சஸ் வந்திருக்கு. தே ஸ்டார்டட் டாக்கிங் டு ஈச் அதர். சில்ட்ரன்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம ரொம்ப நேரம் விளையாடுறாங்க. அங்க இருந்த பெரியவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே ஹெல்ப்லாம் கிடைச்சிருக்கு. மாரல் டு ரிமெம்பர் ஹியர் இஸ், we can be in online but without going offline in life. நல்லா குடிச்சிட்டு லிவரை டிடாக்ஸ் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட் திஸ் டிஜிட்டல் டிடாக்ஸ். அதிகமாக மொபைல் யூஸ் பண்ற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி டிஜிட்டல் டிடாக்ஸ் பண்ண சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.